வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆனி மாதத்திற்குடைய பலன்களை விருச்சிக ராசி முதல் தொடர்ச்சியாக தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆனி மாதத்திற்குடைய பலன்கள் துலாம் ராசி வரை நான் இதற்கு முதலில் கொடுத்துவிட்ட நிலையில் இந்த பதிவில் விருச்சிகம் தொடங்கி எத்தனை ராசிகளுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை பொறுத்து நம்ம முடிவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். சோ இப்பொழுது பலன்களுக்குள்ளே போகலாம். இந்த ஆனி மாதத்திற்குடைய சிக்னிபிகன்ஸ், முக்கியத்துவம், சூரியனுடைய மாற்றம் மிதுன ராசிக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. ராஜகிரகமான சூரியன் கிரகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த ஒரு பாவகத்திற்குடையவர் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பலன்களை எடுக்கிறோம். இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பல சிறிய கிரகங்கள், பெரிய கிரகங்கள் அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பலன்களை நம்ம இங்கு கொடுக்கிறோம். சோ இந்த ஆனி மாதம் மிதுன ராசிக்கு சூரியன் மாறுகிறார். நம்ம சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சூரியன் கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைகிறார் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தில் இருந்து மிதுன ராசி 8ஆம் வீடாக வரக்கூடிய நிலை இருக்கிறது. சோ இந்த அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் தொடங்கக்கூடிய நாளில் அந்த வீட்டிற்குடைய புதனும் அங்கு ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரன் கிரகமும் அங்கு இணைகிறார். சோ இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 8ஆம் வீடு பெரிய பலத்தை அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நேரடியாக நம்ம எல்லோருக்குமே புரியக்கூடிய நிலையாக இருக்கிறது. எப்பொழுதுமே 8ஆம் வீடு வலுப்பது ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. தடைகளையும் குழப்பங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். காரக வகையில் பார்த்தால் சூரியன் அரசாங்கம், அரசு தொடர்பான விஷயங்களில் அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அது தடைகளை கொடுக்கலாம். திடீரென்று ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், பணியில் ஏற்படலாம். மேலும் புதன் கிரகம் காரக வகையில் இளைய குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு நிலை. ஜாதகர்களுடைய 2வது குழந்தை, 2வது மகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சுக்கிரன் ஜாதகர்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் முதல் குழந்தை, மனைவியையும் குறிக்கக்கூடிய காரகா பிளானட். இந்த அத்தனை கிரகங்களும் 8ஆம் வீட்டில் மறைவது விருச்சிக ராசிக்கு சற்று இந்த எல்லா காரகங்களுமே இவங்களுக்கு மறைகிறது அப்படின்னா அவங்களால இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்காதுன்னு சொல்லலாம். அவர்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரலாம். அவர்களோடு ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இல்லைன்னா அந்த ஜாதகர்கள் சம்பந்தப்பட்ட மூத்த குழந்தை, 2வது குழந்தை, தந்தையாருக்கு காரக வகையிலும் இந்த சூரியன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த உறவுகளை குறிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஏதாவது சிக்கல்களும் ஏற்படலாம். இது பொதுவான பலன், நம்ம எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கிறது. டீட்டெயில்டான பலனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது 8ல் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் இணைவு பொருளாதார வகையில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். 10ஆம் வீட்டுக்குடைய சூரியன் தன் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் இருப்பது திடீரென்று ஒரு விபரீத ராஜயோகம், அரசாங்க ஆதாயமும் சிலருக்கு ஏற்படலாம். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் குழப்பங்களையும் சிலர் சந்திக்கலாம். இது ரொம்ப முக்கியமான நிலை. அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, முக்கியமாக மிதுன ராசியை பார்க்கக்கூடிய பிறவி கிரகங்கள் ரொம்ப முக்கியமான நிலை. மிதுனத்தில் பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இங்க ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம மறக்காமல் இதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் வளர்ச்சி, வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே இவங்களுக்கு நன்மையான பலன்கள். பணி, சுயதொழில் சம்பந்தமான பொருள் சேர்க்கைக்கு ஒரு நல்ல நிலையாக காட்டுகிறது. ஆனால் தொல்லையான பலன்கள் நம்ம முதலிலே சொல்லிவிட்டோம். நான் எழுதிய அடிப்படையில் பாத்தீங்கன்னா தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஏதானும் சிக்கல்கள் ஏற்படலாம். திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையையும் குறிக்கக்கூடிய 7ஆம் அதிபதியாகவும் இந்த சுக்கிரன் வருகிறார். காரகா வகையிலும் மனைவிக்கு காரக வகையிலும் இருக்கக்கூடிய நிலை. அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் மனைவியோடு வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது. திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்ல நிலை. திடீர் சிக்கல்கள், குழப்பங்கள் ஃபேமிலி லைஃப்ல ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. குழந்தைகளால் டென்ஷன் ஏற்படலாம். குழந்தைகளுடைய போக்கு உங்களுக்கு சில மனக்கவலைகளை ஏற்படுத்தலாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம், இது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. திருமண வாழ்வில் குழப்பங்களால் மனக்குழப்பம் ஏற்படலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நினைத்து மனக்குழப்பம் ஏற்படலாம். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களால் மனக்குழப்பம் ஏற்படலாம். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் மூலமாக கூட சில உடல் உபாதைகள் ஏற்படலாம். சோ பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு
இந்த பரிகாரத்திற்கு முக்கியமான இந்த மாதத்திற்குடைய ஆனி மாதத்திற்குடைய முக்கியமான பரிகாரமாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொன்ன விஷயங்களிலும் நீங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து சென்று சற்று அனுசரித்து குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு குழந்தைகளிடமும் நீங்க கோபத்தை காட்டாமல் தட்டி கொடுத்து செல்வது ஓரளவிற்கு இந்த மாதம் கடப்பதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த சிக்கலும் இருப்பது போல தோன்றவில்லை. நல்ல ஆதாயம், தன லாபம் எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த ஆனி மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இவர்களுடைய நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் வந்து நிற்கிறார். பொதுவாக திருமணமான நிலையில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்படின்னு சொல்வது திருமண வாழ்வில் ஒரு குழப்பமான நிலை இருக்கும், ஒரு தொல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த மாதம் ஆனி மாதம் கோச்சார நிலையில் ஒரு மாதத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் நிற்கிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தால் தனுசு ராசியுடைய பாக்யாதிபதி. பாக்யஸ்தானத்திலிருந்து 11ஆம் வீட்டில் ஒரு அதிர்ஷ்டத்தையும் திடீர் வளர்ச்சியையும் யோகத்தினால் விஷயங்களை ரொம்ப ஆதாயமாக கொடுக்கக்கூடிய நிலையிலும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீடு தொடர்பான நிலையில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. இது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தால் திருமண ரீதியிலான ஒரு விஷயங்களில் திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள் திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பலன்களாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதானும் ஒரு சகாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க நண்பர்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவங்களால உங்களுக்கு அது கிளிக் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலை. 7ஆம் பாவகத்தினுடைய வலு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரியாக பலன்களை கொடுக்கலாம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒற்றுமையான நிலையாக இது இருக்கலாம். 7இல் சூரியனுக்கு வீடு கொடுத்த புதனும் அங்கு ஆட்சியாக இருக்கிறார். அற்புதமான சுக்கிரனும் அங்கு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் யாரு அப்படின்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு 6-11 உடையவர். 6ஆம் பாவகத்திற்கு வளர்ச்சியான 7ஆம் வீட்டில் இருப்பது தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், நல்ல அற்புதமான ஆதாயமான லாபமான மாற்றங்கள், நல்ல நிலை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கு லாபம், தந்தைக்கு வளர்ச்சி, ஆதாயம் இதெல்லாமே உங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு பங்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயமான நல்ல நிலை, தந்தைக்கு யோகம், தந்தையால் உங்களுக்கு நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். பணியில் உயர்வு, வளர்ச்சி, வருமானம் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சியும் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல பலன்களாகவே இருக்கிறது. திடீரென்று புதிய தொழில் தொடங்கி அதை நீங்க புதிதாக தொழில் செய்யக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஏற்படலாம். திடீர் நண்பர்கள் தொழில் பார்ட்னர்ஸாக சேர்ந்து கொண்டு பெரிய தொழில் தொடங்கக்கூடிய நல்ல காலமாகவும் இது அமையலாம். ஆனால் 6 7இல் இருப்பதனால் வாழ்க்கை துணையோடு அவ்வப்பொழுது விட்டு கொடுத்து செல்வது, அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகமாக காட்டுவது, சின்ன சின்ன உடல் உபாதைகளை அலட்சியம் செய்யாமல் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப முக்கியமான நிலை. மற்றபடி எல்லா விஷயங்களிலும் தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல நிலை. சூரியன் ரொம்ப நல்ல இடத்திற்கு வந்து விட்டார். தனித்த சூரியனாக இல்லாமல் ரொம்ப அற்புதமாக அந்த வீட்டிற்கு பாக்கிய வீடாக, மன்னிக்கவும், அந்த வீட்டிற்கு 5 குடையவராக பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைவது மிகப்பெரிய யோகமான நல்ல நிலை. வீடு கொடுத்த புதனும் அங்கு ஆட்சியாக இருக்கிறார். முக்கியமாக திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்ல நிலை. ஆனி மாதம் திருமண முயற்சிகள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். வரன்கள் தேடலாம். நீங்க அவங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர் எடுத்து அவங்களோட நீங்க பேசி பார்த்து குடும்பத்தை விசாரித்து இது போன்ற முயற்சிகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் திருமணம், நிச்சயதார்த்தம் இல்ல முகூர்த்தம் இது பொறுத்தவரை நீங்க சீனியராக இருக்கக்கூடிய, வயதில் முதிர்ந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் கேட்டு முக்கியமான அந்த ஈவெண்ட்டை நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் ஆனி ஆடி முடிந்து ஆவணியில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திருமண முயற்சிகள், தொழில் முயற்சிகள் எல்லாமே ஆனி மாதத்தில் தாராளமாக செய்து கொள்ளலாம். சோ தனுசு ராசிக்கு நன்மை, நீங்க மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு என்னுடைய பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு சூரியன் 6ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். இந்த சூரியன் இவர்களுக்கு மகர ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தால் அஷ்டமாதிபதி. சோ எப்பொழுதுமே ஒரு பலன் எனக்கு மகரத்தை பற்றி சூரியனையும் கனெக்ட் பண்ணும் பொழுது தோன்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மகரத்திற்கு ராஜகிரகமான சூரியனே ஒரு டிஃபால்ட்டாக, ஒரு சோதனையாக, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய நிலை இருப்பதனால் சூரியன் செல்லக்கூடிய ஒரு மாதமும் எந்த வீட்டிலெல்லாம் செல்கிறாரோ அந்த வீடு தொடர்பான சோதனைகளை மகர ராசிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோன்றும். இது தசாபுத்தி காலங்களில் சூரியனுடைய ஆக்டிவேஷன் இருக்கும் பொழுது
ரொம்ப அதிகமாக ஹைலைட் ஆக அந்த மகர ராசி நண்பர்கள் இதை உணர்வார்கள். இருந்தாலும் கோச்சாரத்தில் ஒரு 40% இந்த பலன்களை ஜாதகர்கள் உணரக்கூடிய நிலையாக இருக்கும். சோ இப்பொழுது 8 6 வந்து இருக்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு மெட்டீரியல் வாழ்க்கையை பொறுத்தவரை விபரீத ராஜயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஆனாலும் சற்று கவனமான பலன்களும் இவர்களுக்கு தொடர்ச்சியாக காட்டுகிறது. 6ஆம் வீட்டில் சூரியனுடன் சுக்கிரன் புதன் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். இதுல முக்கியமாக இவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் 6ல் மறையக்கூடிய நிலையாக சூரியன் இருப்பது, சுக்கிரன் இருப்பது, புதன் இருப்பது, இதெல்லாமே நம்ம முதலிலே சொன்னது போல காரக வகையில் தந்தையோடு உள்ள ரிலேஷன்ஷிப், தந்தையுடைய ஆரோக்கியம். ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மனைவி முதல் பெண் குழந்தையாக சுக்கிரனுடைய எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு 6ல் மறைவதான பலன். ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது பெண் குழந்தையாக இந்த புதன் கிரகம் வரக்கூடிய நிலை. இதெல்லாமே 6ல் மறைவது இவர்களுக்கு அவர்களோடு ஒரு பெரிய வாக்குவாதமான நிலையாகவும் அவர்களோடு ஒரு பெரிய குழப்பமான நிலையாகவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பணியை பொறுத்தவரை இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம். பணி சம்பந்தமான விஷயங்களில் திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படுவதற்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். பணியில் மாற்றங்கள், புது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டம். உத்தியோகத்தில் நீண்ட நாள் நீங்க வெயிட் பண்ணினால் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஒரு முறை மெயில் செய்தாலே அந்த விஷயத்திற்கு பாசிட்டிவான நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் 29ஆம் தேதி ஜூன் மாதம் புதன் கிரகம் கடகராசிக்கு மாறக்கூடிய காலகட்டம். 7ஆம் தேதி ஜூலை மாதம் சுக்கிரன் கிரகமும் கடகராசிக்கு மாறக்கூடிய நிலை. அது அந்த நாள் வரை பாத்தீங்கன்னா 6ல் வலுப்பெறக்கூடிய கிரகங்களால் மகர ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. பணியில் திடீர் திருப்பங்கள், மாற்றங்கள் வளர்ச்சியாகவும் இருக்கலாம், தொல்லையாகவும் மாறலாம். நீங்க எதிர்பார்க்காத சில ரிசல்ட்ஸ் கூட திடீரென்று உங்களுக்கு அறிவிக்கப்படலாம். சோ பணியில் உள்ள நண்பர்கள் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். மேலும் இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பலன் நான் உணர்ந்தது, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி கிரகம், கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் இந்த மாத இறுதியில் வக்கரம் அடைவதனால் திடீரென்று வேலை வாய்ப்பில் குழப்பம் ஏற்பட்டு வருமான தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கெல்லாம் வேலையும் வருமானமும் கைவிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க கண்டிப்பாக அதிகமான அனுசரணையுடன் உங்க வேலையை பாதுகாப்பாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். மகர ராசிக்கு ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. அஷ்டமாதிபதி 6ல் இருப்பது விபரீத ராஜயோகம். ஆனால் ஆயுள் ஸ்தானத்திற்குரியவர் மறைவது கண்டிப்பாக ஆயுள் சம்பந்தமான பயங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படலாம். உடனே இதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் அதை தவிர்க்காமல் உடனடியாக மருத்துவரை நீங்க நாடுவது நல்ல பலனை கொடுக்கும். சுய தொழில் நண்பர்களுக்கு வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தால் பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். ஆன் த ஹோல் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு 7.5 சனியினுடைய இறுதி கட்டத்தில் ஒரு போக்கு சனின்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பாதச்சனின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிலையிலும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையாகவே தொடரக்கூடிய நிலை. ஆனாலும் காரக வகையில் சில பிரச்சனைகளை இந்த 6ல் மறையக்கூடிய சூரியன் கிரகம் கொடுக்கும். ராஜயோக ராஜ கிரகமான சூரியன் கிரகம் 6ல் மறைவது கண்டிப்பாக அரசு தொடர்பான விஷயங்களில் இருக்கக்கூடிய நேரடியான அந்த இருந்தாலும் அரசு தொடர்பான விஷயங்களில் நேரடியாகவே இருக்கக்கூடிய நண்பர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சற்று நம் மேலே சொன்னது போல திடீரென்று வளர்ச்சியான நிலையும் ஏற்படலாம், திடீரென்று குழப்பங்களும் ஏற்படலாம். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் நேரடியான தொல்லைகளை நீங்க உணரக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வரும். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. குழந்தைகளோடும் நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சோ மகரத்திற்கு எல்லாமே இருக்கு, வரும், ஆனால் வராது அப்படின்னு ஒரு காமெடி சொல்லுவார்கள். அது போலவே 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சோ நம்ம உள்ளதுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல பலன்களை நம்ம மனதில் நிறைவாக ஏற்றுக்கொண்டு கவனமான பலன்களை ஆஸ் யூஷுவல் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணக்கூடிய நிலையாக இதை நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட் ஆவதில் பலன் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோன்றுகிறது. அதுவும் நம்ம நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியிலாக தெரிந்து கொள்ளும் பொழுது சில சமயங்களில் அது சோதனையான ஒரு மனநிலையவே கொடுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் இந்த ஆனி மாதத்திற்குடைய பலன்கள். நம்ம இந்த பதிவில் விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி 3 ராசிகளுக்கு பார்த்தோம். அடுத்த 2 ராசிகளுக்கு அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து
பாருங்க. உங்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.